தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குரவே சர்வலோகானாம் விஜஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயை நமஹா. அன்பினாலே இமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே, பின்னவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. உலகின் தலைசிறந்த ஜோதிட குழுவினர்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய மாலை வணக்கங்கள். இறைவனுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சம் தங்கள் அனைவருக்கும் பூரணமாக கிடைக்கப் பெறட்டும். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய ஜோதிஷ வித்யாபதிகள், ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் ஜோதிட குழுவினர்கள் அனைவரையும் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் அடியன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் விசேஷம் பொருந்திய சேவை ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் இனிதே துவங்கி நடைபெற இருக்கிறது. அதுவரை நிறுவனத்தில் சேவையாற்ற இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் குழுவினருக்கு அனுதினமும் ஜோதிட கருத்தரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பானதொரு முறையிலே நடைபெற்று வருகிறது. இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து பல்வேறு பணிச்சிரமங்களுக்கு மத்தியில் அனுதினமும் இந்த ஏற்பாடுகளை சிரமேற்கொண்டு கவனித்து இதனை நிறைவாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு இயக்குனர் பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வித்யாலயத்தினுடைய அலுவலர்கள் நிறைவாக இதற்கான பணிகளை சிரமேற்கொண்டு செய்து வருகிறார்கள். குறிப்பாக திரு வெங்கடேஷ் அவர்கள் அனுதினமும் இந்த நிகழ்வை நிறைவாக மேற்கொண்டு வருகிறார். ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பானதொரு முறையிலே மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்த நிறுவனத்தின் அத்துணை செயல்பாடுகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்ற வித்யாலயத்தின் பெருமைக்குரிய வித்யாபதிகள் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சத்தினாலே சிறப்பானதொரு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை துவங்கி நடத்துவதற்கு அனுக்கிரகித்து வருகின்ற இறைப்பரம்பொருளின் திருவடிகளுக்கு சரணங்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் ஜாதக பலன்களும் கவனிக்க வேண்டியவைகளும் என்கின்ற தலைப்பில் கருத்துக்களை எடுத்து கூற இருக்கின்றேன். ஜோதிடர் என்ற ஒரு நிலைப்பாட்டினை இந்த சமூகம் ஒருவருக்கு கொடுக்கிறது என்றால் காலதேச வர்த்தமானங்கள் தொடர்பான கணித அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். ஜாதகத்தை கையில் பெற்றுக்கொண்ட ஒரு சில நிமிடங்களில் ஜாதகரின் கர்மவினை பலன்கள் தொடர்பான கருத்துக்களை எடுத்து கூற வேண்டும். எதிர்வரும் காலத்தில் ஜாதகர் அனுபவிக்க இருக்கின்ற லாப நஷ்டங்கள் தொடர்பாக எந்த அளவிற்கு இவருக்கு அனுபவங்கள் அமைய இருக்கிறது என்பதையும் ஆய்ந்தறிந்து ஜாதகரை வழிநடத்த வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு ஜோதிடருக்கானது. சாஸ்திரங்கள் மனித சமூகத்திற்கு நிறைவான ஒரு பலத்தினை கொடுக்கிறது. மனித சமூகம் அதை நிறைவாக பயன்படுத்தாததின் காரணமாக நிறைய இடர்பாடுகளையும் நடைமுறை சிரமங்களையும் பல்வேறு மனிதர்கள் சந்தித்து வருகிறார்கள். இறைவனிடத்தில் சரணாகதி செய்து தனது வாழ்வின் அத்துணை அனுபவங்களையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து ஒரு சாட்சியாக இருந்து வாழ்வின் அனுபவங்களை எதிர்கொள்ளக்கூடிய மேம்பட்ட நிலை கொண்ட ஜீவாத்மாக்கள் வாழ்வின் அனுபவங்களை கண்டு அஞ்சுவதில்லை. பல்வேறுபட்ட மனித சமூகம் இருந்த போதிலும் அத்துணை அன்பர்களையும்
வழிநடத்த வேண்டிய மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு ஜோதிடர்களிடத்தில் இருக்கிறது என்பதை மறுக்க இயலாது. பல்வேறு சாஸ்திரங்கள் இருந்த போதிலும் ஜீவாத்மாவின் கர்ம பலன்கள் தொடர்பான ஆய்வுகளை செய்து பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கிய ஜோதிட சாஸ்திரம் என்பது மேலானது. வேதத்தின் கண்கள் என்றே இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கொண்டாடுகிறோம். நேத்திரம், பார்வை இல்லை என்றால் எவ்வளவு பெரிய குறைபாடுகள் இருக்குமோ அதுபோன்று வேதத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஜோதிடம் இல்லை என்றால் அது மிகுந்த குறைபாடாகவே இருக்கும். இவற்றையெல்லாம் தகர்த்து கர்மா தொடர்பான புரிதலை ஜீவாத்மாக்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன அனுபவங்களை சந்திக்க இருக்கிறார்கள், அந்த ஜாதகருக்கான கொடுப்பினை என்ன, இது தொடர்பான கருத்துக்களை மிக ஆழமாக ஆய்ந்தறிந்து ஜீவாத்மாக்களுக்கு தெரிவித்து வினைப்பதிவுகளின் அனுபவங்களை ஏற்று அனுபவிக்கக்கூடிய மனோபக்குவத்தை வரவழைப்பதும் ஜோதிடருக்கான மிக முக்கியமான கடமை. அதோடு மாத்திரமல்லாமல் வாழ்வில் ஒரு ஜீவாத்மாவிற்கு நடைபெறுகின்ற அத்துணை நிகழ்வுகளுக்கும் மிக சரியான நேரங்களை குறித்து கொடுத்து இறைவனால் மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்ட பரிகாரமாக இருக்கின்ற முகூர்த்தம் என்கின்ற ஒரு நிலைகளிலே மிக சரியாக கால நேரங்களை குறித்து கொடுத்து சுப வேலைகளில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்க வேண்டியதும் தெய்வஞர்களுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகவே அமைந்துள்ளது. இப்பேற்பட்ட கடமைகளை மிக சிறப்பாக அறிந்து கொண்டு நிறைவாக மனித சமூகத்திற்கு சேவையாற்றிட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் இறை பரம்பொருளுடைய பரிபூர்ணமான அருட்கடாட்சத்துடன் உலக மக்கள் அனைவரும் வியந்து உற்று நோக்கும் அளவிற்கு செயல்பட இருக்கின்ற ஸ்ரீஹரி ஜோதிஷ்கேடு நிறுவனத்தில் இணைந்து ஜோதிட சேவையாற்றுவதற்கு மிக சிறப்பானதொரு முறையிலே தனது பங்களிப்பை செலுத்த இருக்கின்ற அத்துணை தெய்வஞர்களுக்கும் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதக பலன்களும் கவனிக்க வேண்டியவைகளும் என்ற ஒரு நிலைகளில் கருத்து பரிமாற்றங்களை செய்வதாக இன்றைய தினம் இறைவனுடைய ஆணையாக இருக்கிறது. ஜாதக பலன் காணுதல் என்னும் நிலைகளில் பாலபாடம் துவங்கி பயிற்சி பாடங்கள் வரை நிறைவானதொரு முறையிலே இந்த கருத்தரங்கங்கள் துவங்கும் பொழுது முதல் கருத்தரங்கிலேயே பல கருத்துக்களை அடியன் எடுத்து கூறி இருக்கின்றேன். அதனை தற்போது தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்ட உடனேயே எங்கு துவங்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எங்கு பூர்த்தி செய்ய வேண்டும், எது மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது முறை மிக விசேஷமாகவே கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். மிக எளிமையாக ஜோதிடத்தின் அடிப்படை அம்சங்கள் மட்டும் அறிந்திருக்கக்கூடிய ஒருவர் ஒரு நிறைவாக புரிந்து கொண்டு விசேஷமாக ஜாதக பலன்களை எடுத்து கூறுவதற்கான வழிமுறைகளை இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே ஒரு 9 நிலைகளில் வடிவமைத்து அதனை சிறப்பானதொரு முறையிலே கடந்த 3 கருத்தரங்கங்களாக, அதாவது முதல் 3 கருத்தரங்கங்களில் அடியன் எடுத்து கூறி இருக்கின்றேன். பாலினம், வயது, லக்னம் பெறுகின்ற பலம், கடந்து வந்த திசா காலங்கள், கிரகங்களின் பலம், பாவகங்களின் பலம், பாவக கிரக தொடர்பு, நடப்பு தசாபுக்தி, கோச்சாரம் என்கின்ற 9 நிலைகளில் ஒரு ஜாதகத்திற்கு தெளிவான ஆய்வுகளை செய்து அவர் அனுபவிக்க இருக்கின்ற கர்ம பலன்கள் எவ்வாறு அமைந்திருந்தன, அவர் எதிர்வரும் காலத்தில்
எது மாதிரியான கர்ம பலன்களை அனுபவிக்க இருக்கிறார் என்பது தொடர்பாக விரிவாக ஆய்ந்தறிந்து பலன்களை வெளிப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நான் ஏற்கனவே தங்கள் அனைவருக்கும் மிக விரிவாக எடுத்து கூறியிருக்கின்றேன். இருந்த போதிலும் இறை பரம்பொருளுடைய ஒரு கட்டளை இன்றைய தினம் இது மாதிரியான ஒரு தலைப்பில் பேச வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை பொழுது அடியனிடத்தில் இந்த கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பொன் சரவணன் ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு நாளைய தினம் உங்களுக்கான வகுப்பு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஐயா என்று கேட்டறிந்தார். பல்வேறு பணிச்சிரமங்கள் தற்போது அலுவலகத்தில் இருந்த போதிலும் இன்றைய தினம் இது தொடர்பான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற இறை பரம்பொருளுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் இது தொடர்பான கருத்துக்களை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் ஆய்வுகள் செய்து வெளிப்படுத்தினால் ஜோதிடர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்குமே என்ற ஒரு எண்ணத்தில் முயற்சி செய்தோம். வழக்கமாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்த போதிலும் அதில் பல்வேறு மகத்துவங்களும் இருக்கும் என்பதாக நம்புகிறோம். ஆகவே அன்பிற்குரிய ஜோதிட பெருந்தகைகள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் பெரும்பாலும் தாங்கள் அறிந்த விஷயங்கள் என்றிருந்த போதிலும் இதனை முழுமையாக கேட்டு புரிந்து கொண்டு தேவையானவற்றை குறிப்பு எடுத்து வைத்துக் கொண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஜாதக பலன்களும் கவனிக்க வேண்டியவைகளும் என்கின்ற ஒரு தலைப்பை நாம் எடுத்து பேசும் பொழுது ஜாதக பலன்களை வெளிப்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவைகள் என்ற ஒரு நிலைகளில் எதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற விவரங்கள் நாம் அறிந்ததுதான். அதாவது ஏற்கனவே நான் தெரிவித்ததை போல வயது பாலினம் லக்னம் பெரும் பலம் கடந்து வந்த தசா காலங்கள் கிரக பலம் பாவக பலம் பாவக கிரக தொடர்பு தசாபுக்தி பலன்கள் கோச்சாரம் என்ற நிலைகளில் கவனிக்க வேண்டியவைகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடியன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலைகளில் ஆய்வுகள் செய்யும் பொழுது தெரிவிக்க இயலாது என்று சொல்லக்கூடிய விவரங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இருந்த போதிலும் சில தனித்துவமாக சில கருத்து பரிமாற்றங்களை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் இன்றைய நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையான விஷயத்தில் இருந்தே துவங்குவோம் என்ற ஒரு நிலைகளில் ஜாதக பலன்கள் பார்க்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை என்ற ஒரு நிலைகளில் 3 முக்கியமான விஷயங்களில் ஒரு ஜோதிடர் மிக ஆழமாக கவனத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதாக குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது ராசிகள் பாவகங்கள் கிரகங்கள், அதாவது ராசிகள் பாவகங்கள் கிரகங்கள் என்கின்ற 3 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை ஒரு ஜோதிடர் மிக ஆழமாக கவனிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறேன். ஒட்டுமொத்த ஜோதிடமே இந்த 3க்குள்ளாக அடக்கம். 9 நிலைகளில் ஏற்கனவே தெரிவித்து ஒவ்வொரு நிலைகளிலும் எவ்வாறு ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விரிவான விளக்கங்களை எல்லாம் நாம் தெரிவித்த போதிலும் அவை அத்தனையும் உள்ளடக்கிய விஷயமாகவே இந்த ராசிகள் பாவகங்கள் கிரகங்கள் என்கின்ற இந்த 3 நிலைகள் இருப்பதாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். இவைகள் தொடர்பான ஒரு நிறைவான புரிதல் எந்த ஜோதிடருக்கு நிறைவாக இருக்கிறதோ அவர் பலன்களை மேலும் விசேஷமாகவே வெளிப்படுத்துவார். இது பலன் காண்பதில் பாலபாடம் தானே என்பதாக கூட தாங்கள் சிந்திப்பது அடியனுக்கு புரிகிறது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக கருத்துக்களை கவனிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த சூட்சமங்கள் தங்களுக்கு பலன்களை வெளிப்படுத்துவதற்கு பேருதவி புரியும் என்று நம்புகிறேன். முதலாவதாக நாம் ராசிகளை எடுத்துக்கொள்வோம். பொதுவாக இந்த ராசிகள் பாவகங்கள் கிரகங்கள் இந்த 3 விஷயங்கள் ஜாதக பலன்கள் வெளிப்படுத்தும் போது அதிமுக்கியத்துவமாக கவனிக்கப்பட வேண்டியவை என்றிருந்த போதிலும் இதில் எத்தனை சதவிகிதம் அளவிற்கு
இந்த மூன்றும் காரணமாகின்றன என்கின்ற ஒரு நிலைகளில் சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அதன் பின்பு ஒவ்வொன்றாக சில விஷயங்களை பார்க்கலாம். ராசிகள் 10% கவனிக்க வேண்டியவைகளாக உள்ளன. பாவகங்கள் 20% கவனிக்க வேண்டியவைகளாக உள்ளன. கிரகங்கள் 70% கவனிக்க வேண்டியவைகளாக உள்ளன. இதில் இந்த சதவிகித அடிப்படையில் அடியன் தெரிவிக்கும் பொழுது பல விஷயங்கள் தங்களுக்கு புரிய வரும். ராசிகள் 10%, பாவகங்கள் 20%, கிரகங்கள் 70% என்பதாக குறிப்பிடுகிறேன். பாவகங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு பாவகங்களும் ஒரு ஜீவாத்மாவின் பிறப்பு முதல் வாழ்வில் சந்திக்கும் அத்துணை அனுபவங்களுக்கும் இந்த பாவகங்கள் மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளன. அதற்கு 20% மட்டுமே கவனிக்கப்பட வேண்டியவை என்பதாக நான் தெரிவிப்பதை நினைத்து தாங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதையும் அடியனால் உணர முடிகிறது. நான் கூறுவது உண்மை. கிரகங்கள் பலன்கள் வெளிப்படுத்துவதில் 80% கவனிக்கப்பட வேண்டியவைகளாக உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றை பற்றியும் சில விளக்கங்கள் பார்க்கும் பொழுது தங்களுக்கு மேலும் சில புரிதல்கள் ஏற்படும். முதலாவதாக நாம் ராசிகளை எடுத்துக்கொள்வோம். ராசிகள் பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். வான்மண்டலத்தில் கோள்கள் எங்கு உள்ளன என்பதை அறிந்து கொள்வதற்கு பூமியை மையமாக கொண்டு, அதாவது பூமியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கற்பனையான ஆகாய கோட்டை ராசி மண்டலம் நாம் அறிந்திருக்கிறோம். ராசி மண்டலம் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். வான்மண்டலத்தில் கோள்கள் எங்கு உள்ளன என்பதை அறிந்து கொள்வதற்கு பூமியை மையமாக கொண்டு பூமியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கற்பனையான ஆகாய கோட்டை ராசி மண்டலம் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் ஒவ்வொன்றும் எங்கு அமைந்திருக்கிறது என்கின்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. இந்த அமைப்பு பார்த்தீர்கள் என்றால் நிரந்தரமாக இருக்கும். இதை கவனிக்கவும். அதாவது மேஷராசி எங்க குறிக்கிறோம்னா அங்கதான் குறிப்போம். மேஷம் அப்படின்னு அந்த மேல 2வது கட்டத்துல தான் குறிப்போம். ரிஷபம் அப்படின்னா இங்கதான் குறிப்போம். மிதுனம் என்பதும் இங்குதான் குறிப்போம். இது எப்போதுமே மாறுவதில்லை. அந்தந்த ராசிகள் எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்பது நிரந்தரமான ஒன்று என்பதை புரிந்திருக்கிறோம். பாவகங்கள் என்று சொல்லும் பொழுது இதில் ஏதாவது ஒரு ராசியை லக்னம் அமையும் பொழுது அதனை மையப்படுத்தி அதிலிருந்து வலப்புறமாக 1, 2, 3, 4 என்று 12 பாவகங்களை வரையறை செய்கின்றோம். ராசிகள் நிரந்தரமாக உள்ளன. பாவகங்கள் லக்னம் அமைவதை பொறுத்து மாறுபடுகின்றன. மேஷம் என்கின்ற ராசி 1ஆம் பாவகமாகவும் அமைவதுண்டு, 2ஆம் பாவகமாகவும் அமைவதுண்டு. இப்படியாக 3, 4, 5, 6, 7, 8, 12 பாவகங்களாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேசம் என்கின்ற ராசி இந்த 12 பாவகங்களாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடிப்படையா ராசியை பார்க்கும் பொழுது ஒரு நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு ஜாதகத்தில் 12 பாவகங்களாக வரக்கூடிய கட்டமைப்போடு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 12 ராசிகள், 12 பாவகங்கள். இந்த ராசி பாவகம் என்பது ராசிகள் நிரந்தரமான ஒன்று. 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் மேசம் என்றால் அது மேசம் தான். அது பிக்சட், அது மாறவே மாறாது. இதே துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் பாவகத்தின் ஆரம்ப பாகை அப்படின்னும் போது 0 to 30 கொள்வோம். அப்போ லக்னம் அமைகிறதை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாவகத்தை ஒரு ராசியை குறிகாட்டிய போதும் அந்த ராசி இருக்கும் இடத்திலேயே தான் இருக்கும்.
அதற்குண்டான டிகிரியில தான் இருக்கும். ஆனா லக்னம் அமைவதை பொறுத்து அதன் அமைவுகள், அதாவது பாவகங்களின் தன்மைகள் 2வதாகவோ, 3வதாகவோ, 4ஆம் பாவகமாகவோ அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ ராசி நிரந்தரமா இருக்கு. பாவகம் என்பது லக்னம் அமைகிறதை பொறுத்து மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்பதாக பார்த்தோம். 3வதாக நாம் இதற்குள்ளாக கிரகங்களை அடைவு செய்யும் பொழுது ஒரு வரையறைக்குள்ளாகவே அவர்களை கொண்டு வருவது என்பது, அதாவது நம்ம இப்ப ராசிக்கு சொன்ன மாதிரி பாவகங்களுக்கு சொன்னதை போன்று கிரகங்களுக்கு சொல்வது என்பது அவ்வளவு ஏற்புடையது இல்லை. அத சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு அதன் அதன் போக்குல கோவில்ல நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை ஆயிருந்தா ஒரு ஆளுக்கு ஒரு பக்கமா இருப்பாங்கன்னுலாம் ஒரு சொல் வழக்காக சொல்வோம் அல்லவா? அதை போன்று இப்படி ஒரு நிலைகள்ல தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம். யாரு கூட வேணுமானாலும் இருக்கலாம். யாரா வேண்டுமானாலும் பார்க்கப்படலாம். பல்வேறு நிலைகள்ல அமைவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 12 ராசி மேசம் டூ மீனம். அது பிக்ஸடா இருக்கு. லக்னம் அமையறத வச்சு பாவகம் உருவாகுது. பாவகம் உருவாகும் போது கூட 1, 2, 3, 4ன்னு தான் சொல்றோம். 1, 7, 6, 3 அப்படின்னு வரிசையா சொல்றது இல்ல. அப்பவும் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த கோள்களை சுழலச் செய்யும்போது அது ஒரு ஒழுங்கமைப்போடு இருப்பதற்கான வாய்ப்புகள் பாவகங்களை குறிப்பிடுவதை போன்று ராசிகளை குறிப்பிடுவதை போன்று ஒரு ஒழுங்கமைப்போடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படிதான் அப்படின்னே சொல்ல முடியாத அளவிற்கு அதனுடைய சஞ்சாரங்கள் இந்த ராசிகள் வழியாக கிரகங்கள் மேற்கொள்கின்றன. அப்போ இதோடைய முக்கியத்துவத்தை நல்லா இந்த இடத்தை வச்சு புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கும் போது நான் அந்த சதவிகிதத்தை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு புரிதலும் தங்களுக்கு நிறைவாக ஏற்பட்டிருக்கும். ஆக நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒன்று 10%. லக்னம் அமைகிறத வச்சு 1, 2, 12 பாவகங்கள் அமைகிறது ஒரு 20%. அதில் சஞ்சாரம் செய்யும் கோள்கள் 80% அமைகிறது. கோள்களுக்கென்று காரகத்துவ பலன்கள் நாம படிச்சிருக்கோம். பாவகங்களுக்கும் காரகத்துவ பலன்கள் படிச்சிருக்கோம். பாவகம் உருவாவதற்கு முன்பாகவே ராசிகளில் கோள்களின் பயணங்கள் அமைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி 12 ராசி இருக்கும். அதுல கோள்கள் போயிட்டு தான் இருப்பாங்க. எங்கேயோ எந்த ராசியிலயோ அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சஞ்சாரத்திலே குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்திலே லக்னம் அமைகிறது. அந்த லக்னம் அமைவதால் 12 ராசிகள் உருவாகின்றன. 12 பாவகங்கள் உருவாகின்றன. அப்ப ஏற்கனவே ஜனனத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடியது ராசிகளும் கோள்களுமாக இருக்கிறது. ஜனனத்தினால் லக்னம் உருவாகிறது. லக்னம் உருவாவதால் 12 பாவகங்கள் உருவாகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் விசேஷமா அப்பான்னா சூரியன், அம்மான்னா சந்திரன், சகோதரன்னா செவ்வாய், உயிர் காரகத்துவங்களாகட்டும் பொருள் காரகத்துவங்களாகட்டும் ஒவ்வொரு கோள்களுக்கும் எண்ணற்ற காரகத்துவங்களை நாம் படித்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது லக்னம் அமைவதற்கு முன்பாகவே அப்பாவை பத்தியா சூரியனை பார்த்துக்கோ, அம்மாவை பத்தியா சந்திரனை பார்த்துக்கோ, சகோதரனை பத்தியா செவ்வாயை பார்த்துக்கோ, பிள்ளைங்களை குருவை பார்த்துக்கோ, கணவனோ மனைவியோ பார்க்கணும்னா சுக்கிரனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோள்களை மட்டும் கணிதம் செய்து பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய சூழல்ல லக்னம் அமைஞ்ச பின்னாடி அந்தந்த உயிர்காரகம் பொருள் காரகத்துவத்திற்கு ஏற்ற குறிகாட்டக்கூடிய பாவகத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது அந்த பலன்கள் நிறைவாக நமக்கு சொல்ல முடிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னதான் நீங்க பாவக ஆய்வு பண்ணினாலும் பாவகத்துல ஆய்வு பண்ணினாலும் பாவக ஆய்வு பண்ணக்கூடிய வழிமுறைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க. பாவகாதிபதியின் தன்மை அப்படிங்கிறத முதல் பாயிண்டா சொல்லியிருப்போம். பாவகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது இந்த சூரியன்ல இருந்து சனி வரைக்கும் இருக்கிற 7 பேர்ல ஒருத்தரா தான் இருப்பாங்க. அப்ப அங்க கோள் அங்க பிரதானப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாவகத்தில் அமர்ந்த கோள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 9 பேரும் இருக்கலாம். யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். 9 பேர் ஒரு ராசியில இருக்க வாய்ப்பு இல்லை.
இதுல கொஞ்சம் பேர் இருக்கலாம், 1, 2 அப்படின்னு இருக்கலாம். அப்போ அமர்ந்த கோள் சொல்லும் போதும் அங்க கோள்கள் வருகிறது. பார்க்கும் கோள், இணைந்த கோள், இதையெல்லாம் நாம கால்குலேஷன் பண்ணும்போது எல்லாமே கோள்களை மையப்படுத்திய ஆய்வுகளே. பாவக ஆய்வுக்கும் நாம் மேற்கொள்றதுனாலே கோள்கள் பிரதானமாக இருக்கின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசிகள், பாவகங்கள், கிரகங்கள் இவைகள் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியவைகள். அது தொடர்பான சில முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை நாம இப்போ தெரிவிச்சோம். இதுல பலன்கள் பேசுவதற்கு சில வித்தியாசங்கள் உண்டு. ஒரு உதாரணமா, ஜாதகர் கோபக்காரர் அப்படின்ற ஒரு பலனை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோபத்தினுடைய அளவு அப்படிங்கிறதுல வித்தியாசங்கள் உண்டு. சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறவர், கோபம் அப்படிங்கிறதுல ரொம்ப பழியா கோபம் வருதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலே இருக்கு. அதுலயே ரகங்கள் உண்டு. அதாவது அடிதடி சண்டை அளவுக்கு போய் கோபப்படக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. சும்மா வாய் அளவுக்கு பேசிட்டு போற கோபமும் உண்டு. பேசாம கோபப்பட்டுட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அனுபவங்களும் உண்டு. கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சில வேறுபாடுகள் உள்ளன அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நல்லா நான் சொல்ற விஷயத்தை கவனிச்சுக்கணும். ஒரு பலன் தெரிவித்த போதிலும் அந்த பலன்களில் இருக்கும் வேறுபாடுகளை ராசிகளே பிரதானமாக சுட்டிக்காட்டுகிறது. அந்த பலன்களில் இருக்கும் வேறுபாடுகளை ராசிகளே பிரதானமாக சுட்டிக்காட்டுகிறது. நம்ம சும்மா ராசியை படிச்சுட்டு அப்படியே நம்ம பாவக ஆய்வு, கிரக ஆய்வுகளுக்கு நம்ம பிரதானமா போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ராசிகளை நல்லா புரிஞ்சுட்டா தான் ஒரு விசேஷம். நல்ல பலன்களை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கறது தெரிவிக்க விரும்புறேன். அதாவது தேனி மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு ராசியா பாவிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் தலைமை அலுவலகம் அப்படிங்கிற ஒரு இடம், பர்டிகுலரா ஒரு இடத்தை சுட்டி காட்டுறோம் அப்படின்னும் போது, அந்த பர்டிகுலர் இடத்துல தான் அங்க சூரியன் இருக்கார், குரு இருக்கார் அப்படின்னு சுட்டி காட்டுவதற்கு இந்த தன்மை. இப்போ ஜோசியர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா ஆபீஸ்ல இருப்பார். ஆபீஸ் தேனி மாவட்டத்தில் இருக்கு. அப்ப பர்டிகுலர் இடத்தை சுட்டி காமிக்கிறதுக்கு இந்த இடம் வந்து, அதாவது ராசிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவமா உதவுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அழகா புரியுற மாதிரி சொல்லுவேன். லொகேஷன். நம்ம கூகுள் மேப்ல ஒரு இடத்துக்கு போகணும்னா லொகேஷன் போடுறோம் இல்லையா, அந்த லொகேஷன் தான் ராசி. இந்த ராசிகளுக்கான தன்மைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராசி இப்படித்தான் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சிட்டு இருந்தா தான் பலன் நிர்ணயம் செய்ய முடியும். நல்ல விசேஷமா கோவில் இருக்கக்கூடிய பகுதி, அதை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசிகள் நிறைய இருக்காங்க. நிறைய சத் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. அதாவது ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத ரொம்ப பெருசா நினைச்சு மதிப்பளித்து வாழக்கூடிய மக்கள் வாழும் பகுதி ஒரு பகுதி. ஒரு கோவில் இருக்கு, கோவிலை சுத்தி இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு டாஸ்மாக் கடை இருந்தது அப்படின்னா அந்த லொகேஷனுக்கு அது ஏற்புடையதா இருக்காது. ஏற்புடையதா இருக்காது. அந்த லொகேஷனுக்கு அது எப்படி பொருந்தாது அப்படிங்கிறது இருக்கு. அந்த டாஸ்மாக் கடையை விட்டுருங்க. அந்த இடத்துல ஒரு இன்னொரு ஆசிரமம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏற்கனவே சாதுக்கள் வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அங்க இன்னொரு ஆசிரமம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அது ஃபிட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு தொழிற்சாலையை விசிட் பண்ணலாம். அவருக்கான கெப்பாசிட்டி அது. ஆனா அவர் ஒரு மிஷினரிஸ்ல போய் வேலை பார்த்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்காது. அப்போ ஒருவர்னு நான் சொல்றது கோள் எங்கு இருக்கலாம்,
எங்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜோதிடருக்கு பிரதானமாக சுட்டி காட்டுறது ராசிகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எண்ணற்ற தன்மைகள் ராசிகளுக்கு ரொம்ப நிறைவா சொல்லப்பட்டிருந்தாலும் நான் வழக்கமா அடிக்கடி சொல்றது உண்டு. பாலினம், குணம், இயக்கத்தன்மை, பஞ்சபூத தன்மை, புருஷார்த்த தன்மை, இந்த 5 மட்டும் நம்ம ராசிகளை பத்தி புரிஞ்சிட்டோம் அப்படின்னா போதுமானது. ரொம்பவே விசேஷமா போதுமானது. ஆண் ராசி, பெண் ராசி படிச்சிருக்கோம். குரூரம், சௌமியம்னு குணம் படிச்சிருக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம்னு இயக்கத்தன்மை படிச்சிருக்கிறோம். நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு பஞ்சபூத தன்மையை படிச்சிருக்கிறோம். தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்று படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்ம ராசிகளை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒத்த தன்மையுடைய கோள் எதுவா இருக்கோ அது இங்க இருந்தா அது சிறப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு விடும். நிறைய இந்த இயக்கத்தன்மை, பஞ்சபூத தன்மை, புருஷார்த்த தன்மை இதையெல்லாம் நிறையவே நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில ஜென்ரலா இந்த ராசிகளை பற்றிய ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது மேஷம் அப்படின்னாலே தைரியம், தலைமை. தலைமை அப்படின்னு சொல்லும்போது அது சிம்ம ராசிக்கு வராதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல யோசிக்கிறீங்க. ஆனால் அதை காட்டிலும் மேசம் வசத்தி. ஏன்னு கேட்டா அங்க சரம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கு, நெருப்பு தன்மை இருக்கு, முதல் ராசியா இருக்கு, தலைப்பகுதியை ஆளுமை செய்யக்கூடிய ராசியா இருக்கு. இந்த விஷயங்களை நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது சிம்மத்தை விட மேசம்தான் தலைமைக்கு ஏற்ற இடமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தைரியம், தலைமை அப்படின்னாலே மேசம் ஞாபகத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. ரிஷபம் எடுத்துட்டீங்கன்னா அமைதி, செல்வம், ஆசை. மிதுனம் எடுத்துட்டீங்கன்னா அறிவு, வித்தை, பேச்சு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. கடகம் உணர்வு, பாசம், பரிவு, இது எல்லாமே இந்த கடகம். அதிகாரம், பெருமை, சிம்ம லக்னம், சிம்ம ராசி. கன்னி எடுத்துட்டீங்கன்னா ஒழுங்கமைப்பு, பகுத்து அறிவது. பகுத்து அறிவது கன்னிக்கான ஒரு தனித்துவம். துலாம் சமநிலை, சமமா பாவிக்கிறது. உறவுகள், காலபுருஷனுக்கு 7ங்கிறதுனாலே உறவு. விருட்சிகம் ஆழமான மனம், புரிந்து கொள்ளாத தன்மை, ரகசியம் காத்தல் இயல்பா. 8ஆம் இடமா இருக்கு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8 அப்படிங்கிறதுனாலே. தனுஷு தர்மம், ஆன்மீக சிந்தனை. மகரம் பொறுமை, உழைப்பு. கும்பம் புதுமை, சிந்தனை. பாருங்க, கும்பம் புதுமை, சிந்தனை. புதுசா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கும்பராசி. மீனத்திற்கு கருணை, ஆன்மீக ஈடுபாடு. இந்த தனுசும் மீனமும் ஆன்மீக ஈடுபாடு. இப்போ சில வார்த்தை பிரயோகம் தான் நான் செஞ்சேன். ஆனா அந்த ராசியை பற்றிய ஒரு புரிதல் நீங்க அந்த இயக்கத்தன்மையின் அடிப்படையிலையும், பஞ்சபூத தன்மையின் அடிப்படையிலேயும், புருஷார்த்த தன்மையின் அடிப்படையிலேயும் ஒரு ராசிகளை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையை இந்த ராசிக்கு ஏன் குறிப்பிடுகிறேன் என்ற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், நல்லாவே புரிஞ்சிருக்கும். கன்னி ஒழுங்கமைப்பு, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கர்மராசி, பெண் ராசி, அதிபதி புதன். இது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இயல்பாகவே, அட்ஜஸ்ட்மெண்ட் இயல்பா அந்த புதன் இடத்துல உண்டு. ஈஸியா பழகிடுவாங்க, ஈஸியா நம்பிடுவாங்க. இதெல்லாம் புதனுடைய தன்மை. அப்போ அது உபயமாக இருக்கிறது, கர்மமாக இருக்கிறது, நிலமா இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா
இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு பொருத்தமா இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில ராசிகள் பற்றிய ஒரு புரிதல் நான் சொன்ன அந்த 5 குணநலன்கள்ல எடுத்துக்கணும். பாலினம், குணம், இயக்கத்தன்மை, புருஷார்த்த தன்மை, பஞ்சபூத தன்மைகள்ல ராசிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அது தொடர்பா இருக்கக்கூடிய கோள்கள் அங்க வந்து உட்காரும் போது ஒரு ஏற்றம் நிறைந்ததாக இருக்கிறது. தனுசு மீனம் குருவுக்கானது அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். அது பாத்தீங்க அப்படின்னா உபயராசி தனுசு, மீனமும் உபயம், நெருப்பு, மீனம் நீர். ஆனா குருவின் தன்மை எடுத்துக்கோங்க. குரு வந்து எந்த அளவிற்கு ஒரு விசேஷமானவர். அதாவது இந்த 9 பேர்லயுமே எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா அது குரு இடத்துலதான். இந்த குரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏனைய கோள்கள் அந்த கோள்கள் வந்து குருவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க. இதெல்லாம் குருவுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குங்கிறதுனாலே ஒரு தனித்துவமான ஒரு கோளாகவே இந்த பிரகஸ்பதி இருக்கிறார். அவர் தனுசு மீனத்துக்கு அதிபதியாரார். தனுசு உபயம், மீனமும் உபயம். இங்க நெருப்பு, அங்க நீர், இங்க தர்மம், அங்க மோட்சம். இந்த தன்மைகள்லாம் இருக்கு. இங்க தர்மமா இருக்கு, உபயமா இருக்கு. உபயம்னு வரும் பொழுது அந்த குருவின் தன்மைக்கு சரியா பொருத்தமா இல்லை. மோட்சம் விசேஷம்தான், பட் நீரின் தன்மையா இருக்கு. குரு ஃபுல்லா கேஸ் பொதுவாவே. ஆனா நீரா இருந்தாலும் சரமாக இருப்பதால் இந்த தனுசு மீனத்தை விட கடகத்திற்கு கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கிறது. அதுவும் மோட்ச ராசி, சரராசி. முக்கியமா சரம் அப்படிங்கிற ராசி. மீனமும் கடகமும் நீர் அப்படின்னாலும் மீனத்துக்கான நீர் வேற. அது பெரிய மகா சமுத்திரம் நீர் வந்து. கடகம் வந்து அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய நீர். அங்க அப்படியே தெளிவா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த ராசியில பிரகஸ்பதி சரம் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்ட ஒரு ராசியில உட்காரும் போது அது தர்ம புருஷார்த்த தன்மையில மோட்சமாவும் அமையும் போது அங்க தனுசு மீனத்தை விட குருவுக்கு ரொம்பவே ஏற்புடைய ஒரு இடமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை 12 ராசிகள்ல கடகத்தை தவிர வேறு ராசிகளில் குருவுக்கு கிடைக்காது. நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க, குருவுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிறதுனாலதான் அங்க அவருக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல பெரியவங்க பிரிச்சுட்டாங்க. இந்த அடிப்படையில அந்த கோளின் தன்மைக்கும் அந்த கோள் இடம்பெற்றிருக்கும் ராசியின் தன்மைக்கும் எந்த அளவிற்கான ஒரு அந்யோன்யம், ஒரு தொடர்பு, ஒரு சிறப்பு சேர்க்கும் விதமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு பலன் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகவே ராசிகள்ல இந்த 5 விதமான தன்மைகளை மட்டும் மிகச்சரியாக புரிந்து கொண்டு நாம் செயல்படணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. குரூர ராசி அப்படின்னு நம்ம ஆண் ராசிகளுக்கு சொல்றோம். குரூரமான குணம் கொண்ட கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேரை சொல்றோம். அவங்கெல்லாம் அந்த குரூர ராசியில போய் இருந்து அது சரமாக்கி இருக்கும்போது அது தர்மமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த குரூரமான தன்மை மாற்றப்பட்டுடும். அது கர்மமாகவோ காமமாகவோ இருந்தா தான் ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடியதா இருக்கும். புரியுதா? அப்போ அந்த குரூர குணம் கொண்ட கோள்கள் குரூர ராசியில் இருந்து எந்த அளவிற்கு அவங்க வலிமையை சேர்ப்பாங்க அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு தான் இந்த ராசிகளுடைய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆகவே அது ரொம்ப முக்கியம். இதை முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. 2வதா நாம பாவகங்கள் தொடர்பா நிறைய படிச்சிருக்கிறோம். பாவக காரகத்துவங்கள்லாம் அத்துப்படியா தெரியும் நமக்கு. ஒரு பலன் கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த கேள்வி தொடர்பா எந்த பாவகத்தை ஆய்வு பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். அந்த பாவகங்கள் பெறக்கூடிய பலம் பலவீனங்களை ஆய்வு செய்ய தெரியும். இதையெல்லாம் ஆய்வு பண்ணி பாவகங்கள் குறிகாட்டக்கூடிய பலன்களை நாம சொல்லணும் அப்படிங்கறத படிச்சிருக்கோம். இந்த பாவகங்கள்ல
ரொம்ப அதிமுக்கியத்துவமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் லக்ன பாவகம். ஏற்கனவே நான் தெரிவித்த அந்த 9 நிலைகள்ல லக்னம் பெறும் பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு தூரத்திற்கு முக்கியத்துவப்பட்டு பார்க்கப்படுகிறதுங்கிறதை ஏற்கனவே நான் தெரிவிச்சிருக்கேன். அதனால லக்னம் பெறும் பலம் அப்படிங்கிறது ஜாதகருடைய கெப்பாசிட்டி, எந்த அளவிற்கு அவர் ஒர்த் அப்படிங்கிறத லக்னம் தான் தெளிவா சுட்டி காட்டும். ஆகவே லக்னத்தை ரொம்ப தெளிவா ஆய்வு பண்ணிக்கணும். 12 பாவகத்தையும் ஆய்வு பண்ணணும். லக்னம் அவருடைய தன்மையை, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய அளவு என்ன அப்படிங்கிறத தெளிவா ஜாதகருக்கு, அதாவது ஜோதிடருக்கு உணர்த்திடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாவக காரகத்துவங்கள் பற்றி நமக்கு எல்லாம் டீட்டெயில்டா தெரியும். 2வதா நாம போக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது பாவகங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம கோள்கள் எடுத்து வச்சுதான் ரொம்ப டீட்டெயில்டா பேச வேண்டியதா இருக்கு. இந்த கோள்களை மிக சிறப்பாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் பலன்கள் வெளிப்படுத்துவது என்பது ரொம்பவே உசிதம். இயல்பா நீங்க கொஞ்சம் கற்பனையில இந்த 9 பேர்கிட்டையும் கொஞ்சம் கலந்துரையாடல் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப விஷயங்கள் புலப்படும். என்ன இப்படி சொல்றார் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது அடியனுக்கு புரிகிறது. 9 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. உங்கள யாருப்பா ரொம்ப விசேஷமான தர்மவான், தர்மம் பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க இதுல யார் அப்படின்னு சொல்லி சொன்னா சூரியன் தான் அது. குரு 2ஆம் பட்சம். தர்மம், சேவை அப்படின்னாலே அந்த சூரியன் அங்க பிரதானமா வந்து நிப்பார். யார் உங்கள புத்திசாலி அப்படின்னா, புத்திசாலியில 2 விதம் உண்டு. கற்ற கல்வியினால் புத்திசாலித்தனமா இருக்கிறது. அதாவது புத்தகங்கள் வாசிக்கிறது, இதன் மூலமா வரக்கூடிய அறிவு அப்படிங்கிறது குரு சாரி புதன். புதன் இயல்பாகவே ஜாதகருக்கு இருக்கக்கூடிய அறிவு, புத்திசாலித்தனம்ங்கிறது குரு. சிலருக்கு இருக்கும். அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்காங்களான்னா இருக்காது. ஆனா அவங்களுக்கு குரு வலுவா இருந்துட்டார் அப்படின்னா, அவங்க ரொம்ப புத்திசாலியா, சமயோகிதமா, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க. வித்தியாசங்கள் அது. படித்த அறிவு புதன், அனுபவ அறிவு குரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் சொல்லிட்டு புஸ்தகங்கள் வாயிலா உணரச் செய்யற அறிவு தான் புதனுக்கானது. இவங்க அப்படியே இமேஜினேஷன்லயே அவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமா குரு கொடுக்கக்கூடிய அறிவு சுட்டி காமிச்சிடும். இந்த மாதிரி வித்தியாசங்கள். அப்படியே அவங்களிடத்துல ஒவ்வொரு கோள்களை பற்றி நாம தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப பாசம், கருணை, அன்பு இதெல்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமா இந்த 9 பேர்கிட்ட நாம எதிர்பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் கிட்ட தான் அதை பார்க்க முடியும். ஆனா அவர் வளர்பிறையா இருக்கும்போது அதை நிறைவா கொடுத்துருவார். தேய்பிறையா இருக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பார். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் லக்னத்திற்கு கோணாதிபதியாக அமர்ந்து விட்டார் என்றால் அவர் சுபர் அப்படிங்கிறதுல நீங்க மறுக்க கூடாது. லக்ன சுபர்கள் அப்படிங்கிற சிலருக்கு அந்த குழப்பம் வரும். தேய்பிறை சந்திரன் திரிகோணாதிபதியா வந்துட்டா அவர் சுபரா எடுக்கிறதா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம். சுபர் தான் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. அவருடைய தன்மையில டிஃபரெண்ட் ஆறதுக்கு வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் தன்மையில் வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த வேறுபாட்டினால் இருக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால அவர் பாவி அப்படின்னு சொல்லிட முடியாது. தேய்பிறை சந்திரன் அதாவது திரிகோணாதிபதியா அமையும் போது. ஆகவே இந்த பாசம், பரிவு, கருணை இதெல்லாம் பார்க்கணும்னா சந்திரன் இடத்துலதான் அதை எதிர்பார்க்க முடியும். அடாவடித்தனம், சண்டை ஓடுறது, முரட்டு குணம், பிடிவாத குணம், கீழ்ப்படியாத தன்மை, சொன்ன பேச்சே கேட்காம இருக்கிறது, சொல்லும் போதே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தனித்துவமா செவ்வாய் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ஆசைப்படுறது, நிறைய லௌகிக விஷயங்கள்ல நம்மள அதாவது விருப்பத்தை ஜாஸ்தி படுத்துறது, சின்ன சின்ன இன்பங்கள்ல லயிக்கிறது, இதெல்லாம் சுக்கிரன் தான். சனி கடின உழைப்பு, ஒவ்வொருத்தரையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய கோள் ராகு கேதுக்கள் மட்டும் இதுல ஒரு தனித்துவமா இருப்பாங்க. இவங்களை சரியா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு
பெரிய விஷயம். இயல்பாகவே இவர்கள் மறைமுகமான விஷயங்களை பெருமளவு சுட்டிக்காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ராகு ராகு 100% கெட்டவர். கேது 60% மட்டுமே கெட்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும். ராகு 100% கெட்டவர். கேது 60% மட்டுமே கெட்டவர். புதன் எப்படி தன்னோடு இணைந்த கோளின் தன்மைகளை எடுத்து அதற்கு ஏற்றாற்போல் பலன்களை கொடுக்குமோ, அது மாதிரியான ஒரு குணம், அதாவது புதனுடைய குணத்துல ஒரு 30% அளவிற்கு கேதுவின் இடத்தில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கேது இயற்கையாக நல்ல கோள்களோடு இணைந்து விட்டார் என்றால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகவே கேதுவுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. சனியும் ராகுவும் 100% கெட்டவங்க, மாற்று கருத்தே இல்லை. இவங்கதான் கர்மாவை குறைச்சு மோட்சத்தை நோக்கி அழைச்சிட்டு போறவங்க. 3ஆவதா கெட்டவர் செவ்வாய். 80% கெட்டவர் செவ்வாய். அதுக்கு அப்புறமா சூரியன் 60% பாவி. 60% பாவி. கேது மாதிரியே. கேதுவும் 60% பாவி. தேய்பிரை சந்திரன் 50% பாவி. தேய்பிரை சந்திரன் 50% பாவி. மற்றபடி வளர்பிறை சந்திரன் ஆகட்டும், குருவாகட்டும், புதனாகட்டும், சுக்கிரன் ஆகட்டும் 100% சுபர்கள் இயற்கையா. இவங்களுடைய தன்மை இப்படித்தான் இருக்கு. இயற்கை சுபர்களாக வரக்கூடிய கோள்கள் ஒவ்வொன்றையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இங்க அன்பு, கருணை, பரிவு, சிந்தனை, மனம், புத்தி, உடல், அறிவு, புத்திசாலித்தனம், பழக்க வழக்கங்கள், இணைப்புக்கோள், ஆச்சாரிய பக்தி, ஆன்மீக சிந்தனை, தீர்த்த யாத்திரை, ஆசைகள், விருப்பங்கள், பணம், பெரும் பணம், சிறு பணம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. இதையெல்லாம் குறிப்பிடக்கூடிய கோள்கள் தான் இந்த வளர்பிறை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய இயற்கை சுபர்கள். பார்த்துக்கோங்க, இவர்கள் எந்த ஆதிபத்தியம் வேண்டுமானாலும் ஜாதகத்துல பெறலாம். குறிப்பா மேற்குறிப்பிட்ட பலன்கள் தொடர்பா ஒரு ஜாதகருக்கு ஏற்றம் அமையணும்னா இவங்க வலுவா இருக்கணும். துலா லக்ன ஜாதகர் தான் 3 6ஆம் பாவகத்திற்கு குரு ஆதிபத்தியம் பெற்று லக்னத்திற்கு அதாவது முழு பாவியாக அமைந்த போதிலும் குருவின் கடாட்சம் துலா லக்ன ஜாதகருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவர் பலமா இருக்கணும். பலமா இருந்தா கெட்டதாச்சே அப்படின்னு யோசிக்கிறது புரியுறது அது தசா காலத்தில் மட்டும்தான். தசாபுக்திகள் நடக்கும் போதுதான் அதனுடைய தாக்கம் ஜாதகரிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன், தசாபுக்தி பேசும்போதுதான் ஆதிபத்தியத்தை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த மாதிரியான தன்மைகள், அதே மாதிரி சூரியன் தலைமை பண்பு, நிர்வாக பொறுப்பு இதெல்லாம் இருந்தாலும் இந்த தலைமை பண்பு, நிர்வாக பொறுப்புன்னு ஒருத்தர் இருந்துட்டார்னா எல்லாருக்கும் நல்ல பிள்ளை ஆக முடியாது. எல்லாருக்கும் விருப்பமானவங்கள அவங்க இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. பொது நிகழ்வு, பொது காரியங்கள், பொதுவானவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்க முடியாது. இந்த சூரியன் அப்படித்தான். அதனாலதான் அவரை மத்திம பாபர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா சூரியன் அவ்வளவு உத்தமமான கோள், விசேஷமான கோள். அவர் தான் அங்க தலைமை பண்பு, அதிகாரம். குருவுக்கு அடுத்த நிலையில ஒரு ஜாதகரை ஒரு தர்மவானா, ஒரு யோக்கியனா, ஒரு சிறப்பு வாய்ந்தவரா ஒரு ஜாதகரை வழி நடத்தணும்னா அதுக்கு சூரியன் தான் ரொம்ப முக்கியமான கோளா இருக்கு. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கு அவர் காரணம் அப்படின்னு இருந்த போதிலும் அவர் பொதுத்தன்மையோடு ஒரு தலைமை பண்புல இருந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும்போது எல்லாருக்கும் நல்ல பேர் அவர் வாங்க முடியாதுங்கிறதுனாலே அவர் அப்படி. செவ்வாய் கிட்டத்தட்ட 80% பாவின்னு சொன்னோம். அவர் அப்படித்தான் கரடு முரடானவர். அவருக்கு அடாவடி, ரவுடிசம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் வழி தனி வழின்னு இருக்கக்கூடிய ஒரு கோள் அந்த செவ்வாய். பார்த்துக்கோங்க, இந்த கண்டிஷன் தான். மற்றபடி சனி, ராகு, கேது இவர்கள்லாம் இயற்கை பாவிகளா இருந்து
ஜாதகருக்கான சில அனுபவங்கள், அதாவது ஜாதகரின் உழைப்பு தொடர்பான விஷயங்கள், ஜாதகருக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய கோள்களா இவங்க அமைஞ்சிடுறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஆகவே கோள்களை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ராசிகளை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ராசியில் இந்த கோள்கள் இருக்கும்போது இந்த கோளின் தன்மை என்ன, அந்த ராசியின் தன்மை என்ன, உடன் இணைந்திருக்கும் கோளின் தன்மை என்ன, பார்க்கும் கோளின் தன்மை என்ன, இந்த ராசியில் இந்த தன்மையோடு கூடிய கோள் இருக்கும் பொழுது இவரோடு சேர்ந்து இவரால் பார்க்கப்பட்டால் என்ன செய்வார்? அதான் பாயிண்ட். தர்ம ராசியில் குரு இருந்து தர்மத்தை உபதேசிப்பதற்கும், கர்ம ராசியில் குரு இருந்து தர்மத்தை உபதேசிப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதே மாதிரி தர்ம ராசியில போய் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரனின் தன்மைக்கும் தர்மத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சுக்கிரன் காமத்துல போய் இருக்கணும், குரு சூரியன் தர்மத்துல போய் இருக்கணும். இப்படி வேறுபடுத்தி ராசிகளையும் கிரகங்களையும் தொடர்பு படுத்தி உடன் இணைந்த கோளின் தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு, அந்த தன்மையினால் நாம் ஆய்வு செய்யும் கோளுக்கு பாதிப்பு இல்லையாங்கிறத கவனத்துல வச்சுட்டு, யார் பார்க்கிறாங்கிறதையும் கவனத்துல வச்சுட்டு, அந்த கோளிற்கு வீடு கொடுத்த கோள் எப்படி இருக்கிறது என்பதையும் வச்சுட்டு, அந்த கோளின் காரகத்துவ குணங்களும் அந்த கோள் பெறுகின்ற ஆதிபத்திய பலன்களையும் தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கோள்கள் பெரும்பாலான பலன்களை வெளிப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். நல்ல விசேஷமா அதோடைய காரகத்துவ குணங்கள், இணைவுகள், பார்வைகள், நட்சத்திரநாதன், அது பெறுகின்ற ஆதிபத்தியம், கோள் பெறுகின்ற சிறப்பு தன்மைகள் நம்ம படிச்சிருக்கோம். பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், வக்ரம், நீச்சபங்கம், இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அஸ்தமனம், கிரக யுத்தம், நிஷ்பலம், இதையெல்லாம் பலகீனப்படுத்தக்கூடிய அமைவுகளா படிச்சிருக்கோம். கிரக யுத்தத்தில் தோல்வி, இதெல்லாம் வச்சுக்கணும். பாவக அதிபதிகளாக கிரகங்களே இந்த அனுபவங்களை செய்கிறது அப்படிங்கிறதுனால பாவக ஆய்வில் கூட கிரகங்கள் தான் முன்னாடி நிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் எடுத்துட்டு தசா பலன்கள் பேச வரீங்கன்னா யாருடைய தசா அப்படிங்கிறத பேசுறோம். அதை பேசி முடிச்சுட்டு கோச்சாரம் பாக்குறீங்கன்னா கோச்சாரத்துல அந்த கோள் எங்க இருக்குன்னு தான் பேசுறோம். அப்போ பெரும்பாலானவற்றிற்கு பலன்கள் வெளிப்படுத்துவதற்கு கோள்கள் எவ்வளவு முக்கியத்துவமாக, எவ்வளவு பெரும்பான்மையாக தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல 9 கோள்கள் இருக்கிறாங்க. இதுல சூரியன்ல இருந்து சனி வரைக்கும் இருக்கக்கூடிய கோள்களுக்கு தான் ஆதிபத்தியம் அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. ராகு கேதுகள் எந்த பாவகத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகத்தின் தன்மைக்கு ஏற்றார் போல் செயல்படுவாங்கிற ஒரு தன்மைகள் இருக்கு. அதுக்கான சில விதிவிலக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்பில இருந்து ஜாதகருடைய பாவக கிரக ஆதிபத்தியங்கள் இருந்த போதிலும் இதே கோள்கள் என்ன செய்யுதுன்னா தசா காலங்களா பிரிச்சுட்டு தசாபுக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெரும்பான்மையான பலன்களை நிறுத்துறாங்க. நல்லா நான் சொல்லிட்டு வரதை புரிஞ்சுக்கணும். ராசியை பேசணும், பாவகத்தை பேசணும், கிரகங்கள் எவ்வளவு அதிமுக்கியத்துவம் பேசணும். இந்த கிரகங்கள் பாவகங்களை தொடர்பு படுத்தி 12 பாவகத்துக்கு உங்க ஆதிபத்தியம் பெறாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சிட்டாலும் கூட அதுல பெரும்பான்மையான பலன்கள் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா தசாநாதன் கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இயல்பா நீங்க லக்னாதிபதி கேந்திர கோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இயற்கை சுபர்களோடு இணைந்து சுபர்களால் பார்க்கப்பட்டு நிறைவான ஒரு தன்மையில் இருப்பதால் லக்ன பாவகம் பலம் பெறுகிறது. இருக்கட்டும். 2ஆம் பாவகத்தில் சனியும் ராகுவும் அமைந்திருந்து 2 குடையவர் 6ஆம் வீட்டில் சென்று மறைந்து வேறொரு பாவக்கோள்களால் பார்க்கப்படுவதால் 2ஆம் பாவகம் பலகீனமாக இருக்கட்டும். எப்படி வேணாலும் இருக்கட்டும். அதனால என்னங்கிறத தசாநாதன் தான் முடிவு பண்ணுவார். தசாநாதன் பெரும்பாலான பலன்களை வெளிப்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறார் அப்படிங்கிறத மறுப்பதற்கே முடியாது. 12 பாவகங்கள் என்ன பலம் பெற்றிருந்தாலும் பலவீனப்பட்டு இருந்தாலும் கோள்கள் எந்த அளவிற்கு பலவீனங்களை பெற்றிருந்தாலும்
பல்வேறு யோக பாவகங்கள் ஜாதகத்தில் காணப்பட்டாலும் தசாநாதன் அனுமதித்தால் மட்டுமே அதன் பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம ஜோதிடம் படிக்கும் போதும் சரி, படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பலன் பார்க்க போனோம்னா நம்ம ஜோசியர் என்ன பண்ணுவார், வயசை பார்த்துட்டு தசாபுக்தியை கணிச்சிருவார். என்னன்னு சொல்லிட்டு இவ்வளவு சுத்தி சுத்தி நான் சொல்ல வந்திருக்கேன். இயல்பா தசா பலன்களை எடுக்கும்போது அப்ப என்ன அவருக்கு அனுபவம் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அதனாலே தசாநாதன் எந்த அளவிற்கான பலன்கள் நடைபெறுவதற்கு இவருடைய அனுமதி கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் அங்க முக்கியமா பார்க்கப்படக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதை பிரிக்கிறது உலகின் தலை சிறந்த ஜோதிடர்கள் குழுவா இருக்கக்கூடிய இந்த டீமுக்கு ஒரு புதிய விஷயமாவே இல்லை. அதாவது சிரமமா இருக்காதுன்னு குறிப்பிட விரும்புறேன். ஒரு தசாநாதன் ஜாதகருக்கு எந்த அளவிற்கான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுல யூகிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்காது அப்படின்னு நம்புறேன். லக்ன ரீதியா சுபர், ஜாதகத்தில் பெறுகின்ற பலம்னு சொல்லும் போதே அவர் பெறுகின்ற ஸ்தானம், அங்கு அடையும் தன்மை, உடன் இணைந்தவர், நின்ற நட்சத்திரநாதன், பார்வை செய்யும் கோள், ஏதாவது சிறப்பு தன்மைகள், இதெல்லாம் உள்ளடக்கி அங்க ஆய்வுக்கு வந்துடணும். அப்படியெல்லாம் இருந்து அந்த கோள் எந்த பலத்தோடு இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல கோளா இருந்துருச்சுன்னா நல்ல பலன்கள் தான். எது தொடர்பான நல்ல பலன்கள்? ஜாதகர் ஆனா பெண்ணா, அவருக்கு என்ன வயசாகுதுங்கிறத பார்த்துட்டு அந்த கோள் குறிப்பிடக்கூடிய பாவகம் தொடர்பான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. இது பொதுவான கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா சமயத்திலும் ஒரு ஜீவாத்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னாலும் பெரும்பாலும் அவங்க வேலைக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம். அப்படி வாழ்வியல் சூழல் இருக்குங்கிறதுனாலே நான் அதை குறிப்பிடல. பொதுவா ஜீவனம்ங்கிறது 2 பேருக்கும் பொதுவானது. அதுல ஆண்கள் பெரும்பாலும் தொழிலுக்கு போறாங்க. இந்த தொழில் விஷயங்கள்ங்கிறது ஒரு ஜீவனாம்சத்திற்கு பணம் வேணும். அந்த பணம் இருந்தா தான் எல்லாத்தையுமே நம்ம அடைய முடியுங்கிற ஒரு வாழ்வியல் தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஜீவன பாவகத்தை சுட்டி காட்டாமல் இருக்கும் போது கூட ஒரு சுபகோள் திசை நடத்தியது என்றால் தொழிலை விருத்தி பண்ணும். அதனாலதான் வயசை பார்க்க சொல்றோம், பாலினத்தை பார்க்க சொல்றோம். தொழிலை விருத்தி பண்ணும், தொழில் மூலமா பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், அது தொடர்பான அனுபவங்களை நிறைவாக கொடுத்து விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகவே யோக திசை நடைபெறுகிறது என்றாலே தொழில் சிறப்படையும், வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும். பாவ திசை நடக்கிறதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பங்கம் ஏற்படும். தொழில் சுத்தப்படாது, ரொம்ப சிரமமான சூழ்நிலையா தான் இருக்கும். அசுப திசா நடைபெறுகிறது அப்படின்னும் போதே நம்ம அப்படியே அடக்கி வாசிச்சிடணும். இந்த மாதிரி இருக்கு, எதுவும் புது முயற்சிகள் செய்யாதீங்க, எல்லா ரீதியும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறத தெளிவா நம்ம சுட்டி காமிச்சிருவோம். இது மாதிரியாக இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு சில புரிதல்கள் ஏற்படலாம். தசாநாதன் அசுபரானால் அவர் வெகு காலத்திற்கு தசா நடத்தும் பொழுது அந்த வெகு காலமும் ஜாதகர் பிரச்சனையை சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். சில தெளிவு புத்திநாதன் சிறப்பா இருக்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் ஒரு நிறைவான பலன்கள் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த திசாநாதனையும் புத்திநாதனையும் எப்படி தொடர்பு படுத்துவது? இவர்கள் தொடர்பா ஒரு நல்ல புரிதல் இருந்தா தான் கரெக்டா அதற்கான ஒரு பலன்களையே நாம சொல்ல முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. தசாநாதன் பிரதானம். அவர்தான் கட்டளை பிறப்பிப்பவர், அதிகாரி. புத்திநாதன் உதவியாளர், அதிகாரி. 2 பேர்ல யார் பெருசு? நிச்சயமா அதிகாரி தான். உதவியாளர் பெரியவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? தசாநாதன் சனி, புத்திநாதன் சூரியன். சூரியனை விடவா சனிக்கா சூரியன் உதவியாளர்? அப்படிதான் அர்த்தம். தசாநாதன் பிரதானம். தசாநாதன் கட்டுப்பட்டு தான் புத்திநாதன் இருக்கணும். லக்னாதிபதியே 2ஆம் பட்சம். தசாநாதனை ஒப்பிடும் போது நல்லா புரிஞ்சுக்கணும்.
நான் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு தசாநாதன் ராகு கிட்ட வந்து சொன்னா, அதனால என்ன ஓரமா போய் இரு அப்படின்றுவார் ராகு. ஏன்? இது என்னுடைய ஆளுமைக்கான காலம். இந்த லக்னத்தை பிரதானமாக கொண்டு இப்படி ஒரு கிரக அமைப்புகளை கொண்டு பிறந்திருக்கக்கூடிய ஜீவாத்மா இத்தனை சதவிகிதம் சஞ்சித கர்மாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த என்னுடைய அனுபவ காலமாக இந்த 18 ஆண்டு காலத்தில் தான் இந்த சஞ்சித கர்மாவை குறைக்கும் அனுபவங்களை நான் அந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்க வேண்டும். இதுல பிரகஸ்பதியாவது, சூரியனாவது, செவ்வாயாவது, திரிகோணாதிபதிகளாவது ஓரமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அவர்கள் வலிமையோடு இருக்கும் பொழுது ஜாதகரின் மனத்தாக்கம் குறையும். நல்லா அந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. ஒரு பாதிப்பை ஒருவர் சந்திக்கிறார் என்றால் அந்த பாதிப்பில் அவர் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் வேறுபாடுகள் உண்டு. எப்படி எடுத்துக்கிறார் அப்படிங்கறதுல வேறுபாடுகள் உண்டு. ஒருத்தரை அடிச்சாதான் அசிங்கமா நினைப்பார், ஒருத்தரை திட்டுனாலே அசிங்கமா நினைப்பார், ஒருத்தர் முறைச்சு பார்த்தாலே அசிங்கமா நினைப்பார். அவரவர் தன்மைக்கு பொறுத்தது அந்த அனுபவம். ஆகவே அந்த அனுபவத்தை மற்ற கோள்கள், திரிகோணாதிபதிகள் இவர்கள் வலிமையோடு இருந்து ஒரு அசுபக்கோள் திசை நடத்தும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தை வித்தியாசங்களை கொடுப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த வழியில தான் அவளு. ஆனா அங்க கை ஓங்கி இருக்கிறது திசாநாதன் கிட்டதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த புத்திநாதனும் திசாநாதனையும் கம்பேர் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் ஒன்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்கலாம். திசாநாதனும் புத்திநாதனும் 2 பேருமே சுபர்களா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லை. அதே மாதிரி 2 பேருமே பாவிகளா இருந்துட்டாலும் கன்ஃபியூஷன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். திசாநாதனும் புத்திநாதனும் இருவரும் சுபர்களானாலும் 2 பேருமே பாவிகளானாலும் நாம் ஆய்வுகள் செய்வதில் சிரமம் இருக்காது. ஆச்சா? ஏன்னா சுபரா இருந்துட்டாங்கன்னா அந்த திசை சுபமாவே இருந்துரும், அசுபமா இருந்துட்டாங்கன்னா 2 அசுபமாவே இருந்துரும், தீய பலன்களாவே இருந்துரும். அதில் குழப்பங்கள் நமக்கு இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஒருத்தர் சுபராவும் ஒருத்தர் பாபராவும் இருக்கும் பொழுதுதான் அங்கு சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படின்னா, தசாநாதன் சுபராகி, நல்லா கவனிச்சுக்கோங்க, தசாநாதன் சுபராகி புத்திநாதன் பாபரானால், தசாநாதன் சுபராகி புத்திநாதன் பாபரானால் 70% சுபபலன். நல்லா புரிஞ்சுக்கணும். தசாநாதன் சுபராகி புத்திநாதன் பாபரானால் 70% சுபபலன். தசாநாதன் பாவியாகி புத்திநாதன் சுபரானால் 30% தான் சுபபலன். தசாநாதன் பாவியாகி புத்திநாதன் சுபரானால் 30% மட்டுமே சுபபலன். அப்ப தசாவுக்கு எவ்வளவு சிறப்புங்கிறத பார்த்துக்கணும். அந்த அளவிற்கான ஒரு ஒற்றுமை இந்த தசாபுக்திநாதர்களை கொண்டு நாம எடுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தசாபுக்தி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி 2 பேருமே சுபரானாலும் 2 பேருமே பாபரானாலும் ஒருத்தர் சுபர் ஒருத்தர் பாவியா இருக்கும்போது எப்படி எடுக்கணுங்கிற விவரங்களை நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஆய்வுகள் செய்த போதிலும் அந்த அனுபவங்களை நிறைவாக கொடுக்கிறதுக்கு கோச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிடருக்கு பெருமளவு உதவியா இருக்கு. நான் சொன்னேன், தசாநாதன் சுபர், புத்திநாதன் பாபர், அப்ப 70% சுபபலன்களை ஜாதகருக்கு இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்திலே கோச்சாரத்தில் தசாநாதன் வலிமை இல்லை, புத்திநாதன் வலிமையோடு இருக்கிறார். அப்ப அந்த சதவிகிதத்துல வித்தியாசங்கள் ஏற்பட்டுடும். அப்ப அந்த தசாபுக்தியின் பலன்களை தீர்மானிக்கிறதுல ஒருத்தர் சுபராகவும், தசாநாதன் சுபராகவும் புத்திநாதன் வேறு அது சுபராகவோ அசுபராகவோ இருக்கும்போது பலன்களை தீர்மானிப்பதில் கோச்சாரம் ஜோதிடருக்கு மிக முக்கியமாக உதவுகிறது அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கணும். இந்த அளவுக்கான ஒரு நிலைப்பாடுல நம்ம ஆய்வுகள் செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம அந்த திசாநாதன் கோச்சார ரீதியாக இணையக்கூடிய கோளின் தன்மையின் அடிப்படையில சில மாதிரியான பலன்கள் வேறுபட்டு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தசாநாதனும் புத்திநாதனும்
ஒருவர் சுபராகி ஒருவர் பாவராக இருக்கும் பொழுது எத்தனை சதவிகிதம் அளவிற்கு பலன்கள் இருக்கும்ங்கிறத குறிப்பிட்டேன். அந்த பலன்களை உறுதி செய்யறதுக்கு கோச்சாரம் ஒரு ஜோதிடருக்கு உதவுகிறது. தசாநாதன் சுபர், புத்திநாதன் பாவர். அப்ப 70% நல்ல பலன்னு சொல்றேன். அதை நீங்க பார்க்கும்போது தசாநாதன் கோச்சாரத்துல வலிமையா இல்ல, புத்திநாதன் தான் வலு ஜாஸ்தியா இருக்கார் அப்படின்னா அங்க அந்த 70% அளவிற்கு சுப பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆகவே கோச்சாரம் தசா பலன்களை வெளிப்படுத்துவதற்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது அப்படிங்கறத ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவிற்கான ஒரு விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ராசிகள், பாவகங்கள், கிரகங்கள், கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் நாம பேசி வித்தியாசத்தை நம்ம குறிப்பிட்டோம். இதனை தொடர்ந்து நாம அந்த கோச்சாரத்தையும் கவனிச்சு பலன்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு நிறைவான ஒரு பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப பலன்கள் பேசும்போது கவனிக்க வேண்டியவைகள்ல ஒரு இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அனைவரும் அனுபவத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் அப்படின்னாலுமே சில தேவையான கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடியனிடத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இது இருந்த போதிலும் இந்த பாவகங்களையும் கிரகங்களையும் கோள்களையும் கோச்சாரத்தையும் நிறைவா புரிஞ்சுட்டு நம்ம ஆய்வுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பலன்கள் வெளிப்படுத்துறோம். அப்படி பலன்கள் வெளிப்படுத்தும் பொழுது சில சந்தர்ப்பங்களிலே அந்த பலன்களில் வேறுபாடுகள் நடக்கக்கூடிய அனுபவங்கள் ஜோதிடருக்கு ஏற்படலாம். ராசியை நல்லா புரிஞ்சுட்டீங்க. ஒரு தர்மக்கோள் தான், தர்ம ராசியில தான் போய் இருக்கு. சரமாவும் இருக்கு, ஆணாவும் இருக்கு, நெருப்பாவும் இருக்கு. சூரியனே மேஷத்துல போய் இருக்கார். ஒரு விசேஷமான ஒரு நிலையில தான் முழு வலிமையோடு இருக்கிறார். அப்ப ஜாதகர் தர்மவானாக இருக்கணும், தலைமை பண்போடு இருக்கணும், சமயோகிதமா செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தந்தையின் அரவணைப்புகள் இதெல்லாம் நிறைவா ஜாதகருக்கு கிடைக்க பெறணும். லக்னம் என்னவானா இருக்கட்டும். ஆனா சூரியன் போய் மேசத்துல இருக்கிறதுனால மட்டும் இது மாதிரியான சில பலன்கள் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னும் போது அந்த கோள் அப்படியே மேசத்துல தனித்துவமா இருக்கா, கூட யாராவது சேர்றாங்களா பாக்குறாங்களா அப்படிங்கிறத வச்சு அந்த பலன்கள்ல ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது மாதிரி எல்லாம் ஆய்வுகள் செஞ்சு பாவகங்களையும் கோள்களையும் கிரகங்களையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பலன் வெளிப்படுத்தும் போது கூட பலன்கள் தவறுவதற்கும் பலன்கள் மாறுபடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடனே நாம அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடக்கூடாது. என்னடா ஜோசியத்தை இன்னும் நம்ம நல்லா படிக்கணுமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடக்கூடாது. எங்க போய் என்ன படிச்சு எத்தனை குருமார்களிடத்தில் நீங்கள் அறிந்து கொண்டாலும் இந்த பாவகங்கள், கோள்கள், கிரகங்கள், ராசிகள் இதுதான். வர்க்கோத்தம், பரிவர்த்தனை, திக்பலம், நிஷ்பலம், அஸ்தமனம், கிரக யுத்தம் இதுதான். பார்வை, சேர்க்கை எல்லாமே இதுதான். இதைத்தான் இன்னொரு இடத்துலயும் போய் படிப்போம், இன்னொரு இடத்துலயும் தெரிஞ்சுக்குவோம். ஆனா அந்த தெரிஞ்சிட்ட விஷயத்தை வச்சு நம்ம அனுபவப்படும் போது இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் ஒரு தனித்துவமாவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி புரிதல் ஏற்பட்டு நாம் அனுபவங்களை சந்தித்து நமது திறனை மேம்பட்ட போதிலும் சில நேரத்தில் சில பலன்கள் மாறுபடும் இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை மட்டும் நான் பரிமாறிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் பூர்த்தி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பொதுவா அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுது அப்படின்னா ஜாதகத்துல குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது பொதுமக்களுடைய கவனக்குறைவு காரணமா பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுமக்களுடைய வாழ்வியல் தன்மை காரணமாகவும் பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜோதிடராலும் பலன்கள் மாறுபடும். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா சொல்றேன். ஒன்னா சுருக்கமா சொல்லணும்னா பொதுமக்களுடைய கவனக்குறைவுன்னா அந்த நேரத்தை சரியா குறிக்கணும், குறிச்சு ஜாதகத்தை கணிக்கணும். ஒரு உத்தேசமா ஒரு நேரத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையது இருக்காது. நல்ல ஜோதிடரா இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும்,
லக்ன சந்தியில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சில நிமிடங்களை நம்ம பின்னாடி போட்டுட்டோம்னா அடுத்த லக்னம் ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு சொல்லும் போது அங்க பலன் மாறுது அப்படின்னும் போது உங்களுடைய சிந்தனை இப்படித்தான் வரணும். அச்சா, அந்த பொதுமக்களுடைய கவனக்குறைவு காரணமாக சில மாதிரி அந்த சரியான நேரத்திற்கு ஜாதகம் கணிக்கப்படாமல் இருக்கலாம். வாழ்வியல் தன்மை ஒரு காரணமா இருக்கலாம். அதாவது சமயம் சார்ந்து மதம் சார்ந்து சில வரையறைகள் உண்டு. அது தொடர்பாகவும் பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாரத தேசத்திற்கு மட்டும்தான் இந்த வேத கால ஜோதிடம் பயன்பாட்டிற்கே வரும். பாரத தேசத்தை போன்ற வாழ்வியல் முறைகளை கொண்டவர்களுக்கு தான் ஜோதிடம் பலிதமாகும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பவர்களுக்கு மட்டுமே சாஸ்திரம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் உதவாது. நமது பாரத தேசத்தின் தலை சிறந்த பண்பாடு கலாச்சாரங்களில் ஏற்றம் நிறைந்தது இந்த வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறை சரியாய் இருந்து சாஸ்திரத்தை பயன்படுத்தும் போதுதான் அங்க முழுமை கிடைக்கிறது. அதனால் அந்த வாழ்வியல் தன்மை காரணமாக பலன்கள் மாறுபடலாம். ஜோதிடருடைய கவனக்குறைவு காரணமாகவும் பலன்கள் மாறுபடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா நான் சுட்டி காட்டுறேன் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. பிறந்த நேரத்தை சரியாக தேர்ந்தெடுக்காமல் இருப்பது அது ரொம்ப முக்கியம். இப்ப அப்படி ஏற்படுறது இல்லை. நிறைய சரியா கணிச்சிடுறாங்க. அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை ஜனிக்க செய்யும் குழந்தைகள் இதுக்கு 40% மேல பலனே வராது. சிசரின் அதுவா இயல்பா அறுவை சிகிச்சை நடந்தா பரவாயில்ல. நாமெல்லாம் நேரம் குறித்து ஒரு குழந்தையை பிரசவிக்க செஞ்சோம் அப்படின்னா 40% மேல பலன் வராது. பிறந்து பல வருடங்கள் கழித்து ஜாதக தேவைக்காக ஜாதகம் கணிப்பது, இதெல்லாம் ஒரு அனுபவத்தை சந்திச்சோம். கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வந்தாங்க தம்பதிகள். ஜாதகத்தை வாங்கி பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. 2 பேருக்குமே புத்திர ஸ்தானங்கள், புத்திர காரகன், 9ஆம் இடம், லக்ன பாவகம் எல்லாம் விசேஷமா இருக்கு, நல்ல வலுவா இருக்கு. ஏன் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைங்கிறதே தெரியலையே, ஜாதகத்துல வலுவா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு பலன் மிஸ் ஆறது அப்படின்னா ரொம்ப அதுக்கு முடிவு தெரிகிற வரைக்கும் நம்ம விடுறது கிடையாது. அப்படித்தான் பழகி வந்திருக்கிறோம். அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து அவங்களுக்கு மேற்கொள்ளும் போது சில விஷயங்கள்லாம் கேட்டோம். நீங்க பிறந்த நேரம் எல்லாம் சரியா, தேதி எல்லாம் சரியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் கேட்பாங்கிறதுக்காக ஜாதகம் எழுதுனதா சொன்னாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ பிறந்து பல வருடங்கள் கழித்து ஜாதக தேவைக்காக ஜாதகம் கணிக்கும் பொழுது அவங்க சரியான நேரத்திற்கு கணிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுல சில குழப்பங்கள் ஏற்பட்டுடும். இப்பவும் நான் பரிந்துரைக்கிறது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு உட்பட்டு வரக்கூடிய ஜாதகங்கள் கணிதங்களில் மிகச்சிறப்பாக கணித்த ஜாதகமாகவே இருக்கும். 30 வயசுக்கு மேல 40-50 வயசு நிரம்ப பெற்றவங்களுக்கு ஜாதகம் சரியா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். கணினியுடைய ஆதிக்கம் இந்த ஜோதிடத்துறையில் எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்பட்டதோ அதுக்கப்புறம் ஜாதகம் சரியாக கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடணும். இப்ப ஜாதகங்களே மாத்தி எழுதுறது கொஞ்சம் பேர். மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க, ஆயில்யம் விசாகம் கேட்டையில பிறந்துட்டாங்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு மாத்தி எழுதி கொடுங்க, அதையும் வாங்கி வச்சுட்டு எழுதுற ஜோசியர்லாம் இருக்காங்க. அப்படி எழுதும் போது அங்க பலன் சொன்னாலும் அந்த ஜாதகத்துக்கு எப்படி பொருந்தும்? இப்படி சில குழப்பங்கள். கொஞ்சம் பேர் ருது ஜாதகத்தை கொண்டு பலன் கேட்பாங்க. ருது ஜாதகங்களும் பலனுக்கு சரியா வராது. ஜோதிடருக்கு பலன்களை ஆய்வு செய்வதற்கு தேவையான கால அவகாசம் கொடுக்காம இருப்பாங்க. அதனாலையும் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படியெல்லாம் நிறைய சில குழப்பங்கள் ஏற்படுறதுனாலே அந்த பலன் மாறுபாடுகள் அப்படின்னு ஏற்படுறது உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எப்படி இருந்த போதிலும் நீங்கள் அப்படியே மனசு விட்டுறக்கூடாது. நீங்க கரெக்டா படிச்சிருக்கீங்க. பாவகம், கோள்கள், கிரகங்களை ரொம்ப சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கீங்கிறதுனாலே உங்களுக்கு அதுல துளி அளவு கூட டவுட் வந்துடக்கூடாது. தெளிவா இருக்கணும். இதுதான், இப்படித்தான்,
இத மீறி அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. நான் சொல்லிட்டேன், அதனால சூரியன் இதத்தான் செய்வார் அப்படின்னு சொல்லிறணும். சரியா? அந்த அளவிற்கான ஒரு கான்ஃபிடென்ட் பாவகங்கள், கோள்கள், கிரகங்கள் மேல நாம வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே ஒரு உதாரண ஜாதகத்தை எல்லாம் போட்டு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. கொஞ்சம் நேரமின்மை காரணமா நான் இந்த விஷயங்களை பூர்த்தி பண்றேன். ஸோ ஜாதக பலன் காணும் சமயத்தில் கவனிக்க வேண்டியவைகள் அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல நம்ம இந்த ராசிகள், பாவகங்கள், கிரகங்கள் இதையெல்லாம் ரொம்ப ஆழமா கவனிச்சாதான் ஒட்டுமொத்த ஜோதிடத்தையே இதுக்குள்ளதான் இருக்கு. பாவகங்கள், ராசிகள், கோள்களுக்குள்ளதானே எல்லா ஜோதிடமே இருக்கு. அதனால அவ்வளவு தூரத்திற்கு கவனிச்சு நம்ம பலன்களை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். பாவகங்களும், கோள்களும், ராசிகளும் தாங்கள் பார்வை செய்யும் ஜாதகத்தில் எந்த அளவிற்கு பலன்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது விசேஷமாக தங்கள் சிந்தனையில் தோன்றி பக்குவமான வார்த்தைகளால் தங்களிடமிருந்து வெளிவருவதற்கு அடியனுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லி பூர்த்தி பண்றேன். அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திருச்சியில அந்த மத்திய பேருந்து நிலையம் பக்கத்துல செந்தூர் ஹால், அதாவது சங்கீதா ஹோட்டல்ல ஜோதிஷ் பூரணாக்களுடைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்புகள் தங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது. அனைத்து ஜோதிஷ் பூரணாக்களும் அவசியம் அந்த நிகழ்வுல கலந்துக்கோங்க. நம்ம நிறுவனத்தோடு இணைந்து மிக விசேஷமாக ஒரு ஜோதிட சேவை ஆற்றப் போகிறோம். இறைவன் கொடுத்த இந்த ஞானத்தை இந்த சமூக மக்கள் முழுமையாக பயன்படுத்துவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள போகிறோம். ஒரு இல்லத்தில் ஒரு பெரியவர் இருந்து அந்த குடும்பத்தை எப்படி வழிநடத்துவாரோ அதை போன்று ஜோதிஷ் கைடு இந்த சமூகத்தை வழிநடத்த போகிறது. அதற்கு தேவையான மனோபலம், சரீர பலம், பொருள் பலம் இதையெல்லாம் நிறைவா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கலாம். அந்த சேவையை நிறைவாக செய்வதற்கு தேவையான ஆலோசனைகள் இந்த ஜோதிஷ் பூரணாவுடைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியில் விரிவா எடுத்து சொல்ல போறோம். வித்யாலயத்தினுடைய வித்யாபதிகள் குழுவினரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர போறாங்க. நிறுவனத்தினுடைய இயக்குனர் குழுவினரும் வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்க்க போறாங்க. அதனாலே கிட்டத்தட்ட ஒரு 150 நபர்கள் கூடி கலந்துரையாடல் செய்யும் ஒரு நிகழ்ச்சியா அந்த நிகழ்ச்சி அமைய போறது. அதனால தங்கள் அனைவரையும் ஒரு நேரடியாக அழைக்கும் விதமாக இன்றைய நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனாலே அவசியம் வருகை புரியணும். அடுத்து ரொம்ப பிஸியா போயிடுவோம். இப்படி ஒரு சந்திப்பு அடுத்தடுத்து கடவுள் அனுக்கிரகத்தினாலதான் அது நடைபெறும். அதனால ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஒன்னா இருந்து விசேஷமா சேவை ஆற்றுவோம். இதற்கு நாம உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செயலிகள் தொடர்பான விளக்கங்கள், அதை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பான விளக்கங்கள், இதையெல்லாம் ஒரு நிறைவா அந்த நிகழ்வின் போது தங்களுக்கெல்லாம் தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு மிக பெரும் வரப்பிரசாதமாகத்தான் கலந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுனாலே கிட்டத்தட்ட இன்னும் 1 மாத காலம் இருக்கு. அதுக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் திட்டமிடுதல்களை செய்து அவசியம் நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 21ஆம் தேதி நம் சேவையை துவங்க இருக்கிறோம். 99% அது நடந்தேறிவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது தேர்தல் காலம் ஒரு கெடுபடியான காலமாக இருக்கும் சூழலாக அந்த ஏப்ரல் 21 இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது நம்ம ஆன்லைன் சர்வீஸ் தான் பண்றோம். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த சர்வீஸை நம்ம துவங்க போறோங்கிறதுனாலே நாம திட்டமிட்டபடி அன்றைய தினம் துவங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏப்ரல் 21 இது சேவையின் துவக்கம். ஏப்ரல் 7 ஜோதிஷ் பூர்ணாக்களுடைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சி இதெல்லாம் இருக்கு. அந்த 21ல ஜோதிட பட்டமளிப்பு விழா நிகழ்த்துறதா ஒரு நிலைப்பாடும் இருந்தது. அது இந்த தேர்தல் கெடுபிடிகள் காரணமாக நாம் மே மாத இறுதியில் மாற்றி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.
ஆகவே நிறைய பல கருத்து பரிமாற்றங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிறைய பதிவுகள் குழுவில் வந்த வண்ணம் இருக்கும். அதெல்லாம் உடனே உடனே அப்டேட் பண்ணுங்கோ. ஒரு சோல்ஜர் மாதிரி நம்மலாம் தயாராயிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஆபீஸ் போட்டு அங்கங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் சூழல்கள் இருக்கலாம். அப்படியே நாம உன்னதமான சேவையை இந்த சமூகத்திற்கு செய்து, சாஸ்திரங்கள் பலம் என்பதை பொதுமக்களை உணரச் செய்து, சாஸ்திரங்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு அமைதியும், சமாதானமும் நிறைந்த ஒரு சமூகச் சூழலை உருவாக்குவதற்கு ஜோதிடர்களாகிய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து சபதம் ஏற்போம். இறை அருள் நமக்கு துணை நிற்கும். நிச்சயமாக இந்த முயற்சி முழு வெற்றியை கொடுக்கும். அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக குழுவின் நடவடிக்கைகள், நிர்வாகம் கேட்கின்ற தகவல்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் செய்து நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. உங்களில் பலரை பல குழுக்களாக அமைத்து பல சேவைகள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அத்துணையும் ஒவ்வொன்றாக செயல்பாட்டிற்கு வரும். பூரண ஒத்துழைப்புகளை தாங்கள் அனைவரும் வழங்கிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, அனைத்து ஜோதிடர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, மற்றொரு சந்திப்பில் தங்களை சந்திக்கின்றேன் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.